நேற்று 8 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறான் சார். என் குழந்தைக்கு பிறந்த நாள் எங்கள் பேத்திக்கு. நான் வரேம்மா குழந்தைங்களுக்கு துணி எடுக்க வரேன்னு சொன்னேன் சார். என் பிள்ளை திருந்தி 10 வருஷம் ஆகுது சார். பழைய கேஸெல்லாம் முடிச்சுட்டு திருந்தி நான் வரேம்மா, நான் வராதே போயிட்டானே என் குழந்தை. நேற்று உங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாங்க. பொய், அது பொய் இல்லை, பொய். அவன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறான். போலீஸுக்கு இதுக்கு எந்த மோட்டிவும் இல்லை சார். இது ஒரு பிரச்சனையில் நடந்திருக்குது. சம்பவ செந்தில் வர முடியல. பாம்பு அடித்தார் இல்லைங்களா, பாலாஜி அடிக்கணும்னு அடித்தான். அதுலேயும் பாலாஜி தப்பிச்சிட்டான். இப்போ இவன் கேஸுக்கு வரணுன்னா அவன் வந்தால் தானே இவங்க இந்த கேஸை முடிக்க முடியும் இந்த ஆட்சியில். அதனால் என்ன பண்ணிட்டான், அவன் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்கவுங்களுக்கு பணத்தை கொடுத்து சரி கட்டிட்டான். செந்தில் தான் இருக்குது சார். இவங்களுக்கு என்னன்னா இவனை முடிச்சுட்டா நம்ம பேர் எடுத்துக்கலாம். அதுதான் கிடையாது. துப்பாக்கி வச்சிருந்தா குண்டு போட்ட அன்னைக்கு அவனை ஷூட் பண்ணியிருப்பான். அவனே மூஞ்ச காட்ட மாட்டானே. அவனை பிடிக்கிறதுக்கு இல்லையே, செஞ்சில பிடிக்கிறதானே போலீஸ். இப்போ சார் என் பிள்ளை ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா ஓடியார வீட்டுக்கு ஓடியார எங்கிறான், நீ வந்து உக்கார் அப்படின்றிய. அன்னைக்கு சம்பவத்தை அன்னைக்கு பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறாள், அவ்வளோ பிடிக்கிறதானே. எவ்வளோ பிடிக்கல. இப்போ வந்தானா என்ன ஆவான், சட்டசபைக்கு நல்ல பேர், நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படின்ட்டு. அவன் பண்ண வேலை தான் அவனுக்கு எல்லாமே உடந்த, செக்ரட்டரியேட்லேருந்து உடந்த. ஆனால் அது பெருமாளோட நாளில் பெருமாள் கிட்ட வரங்கேட்டு பெத்த அந்த நாள்லேயே அது போய் நல்லபடியாக பதிவோடு சேர்ந்துச்சு. இருக்கிறவன் அனுபவிக்க போகிறான். அவனை சூட் பண்ண குடும்பம் நாசமாக போவோம். என் வயிறை எரியுது. போலீஸ் சுடுனா உன் மேலே 50 கேஸுக்குது நான் சுட்டேன்னு சொல்லலாம் சார். ஒன்றுமே இல்லையா சார், அவங்க சுடுறதுக்கு சான்ஸே இல்லையே. கோர்ட்டுக்கு போயிட்டு வரானே, வேலூருக்கு டெய்லியே போகிறானே. காட்ட மாட்டுறாங்களே. வரணுமா இருந்தோம் அப்புறம் நல்லா வருது. வாய் என்திரிலேருந்து வரணுமா, வேசாட்பாடிலேருந்து வரணுமா, அவங்கெல்லாம் வந்த ஒரு பட்டம் உடல் உறுப்பு தானே பண்ணிக்கிறான். ஆமாம், எல்லாருக்கும் ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறான். என் பிள்ளை மேலே எந்த தப்பும் கிடையாது சார். 10 வருஷத்துக்கு முன்னே பிரச்சனைலாம் எல்லா கேஸும் முடிச்சுட்டான். ஒரு கேஸு கூட கிடையாது. அப்படியே இருந்தாலே இவங்க சும்மா தொல்லை பண்ணியிருந்தாங்க. இப்போ கூட எங்கே இருக்கிறான், இடத்த சொல்லு, எங்கே போகிறான், எங்கே தங்குறான்னு எனக்கு தெரியாது சார். அப்போ எப்படி நீ பார்க்குற? நான் முன்னெல்லாம் கோர்ட்டுக்கு வந்தால் பார்ப்பேன். இப்போ எனக்கு உடம்பு சரி எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். இடுப்பு காலெல்லாம் போக முடியல. அதனால் நான் போகல சார். நேற்று 8 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறான் சார். என் குழந்தைக்கு பிறந்த நாள் எங்கள் பேத்திக்கு. நான் வரேம்மா குழந்தைங்களுக்கு துணி எடுக்க வரேன்னு சொன்னேன் சார். என் பிள்ளை திருந்தி 10 வருஷம் ஆகுது சார். பழைய கேஸெல்லாம் முடிச்சுட்டு திருந்தி ஒரு வரமெல்லாம் கோர்ட்டுக்கு வரமெல்லாம் சொல்லுவாங்க 10 வருஷம் கேஸ். எப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை அப்போ தான் போலீஸ் இது பண்ணுவாங்க கொள்வாங்கன்னு. போலீஸுக்கு இதுக்கு எந்த மோட்டிவும் இல்லை சார். இது ஒரு பிரச்சனையில் நடந்திருக்குது. சம்பவ செந்தில் வர முடியல. பாம்பு அடித்தார் இல்லைங்களா, பாலாஜி அடிக்கணும்னு அடித்தான். அதுலேயும் பாலாஜி தப்பிச்சிட்டான். இப்போ இவன் கேஸுக்கு வரணுன்னா அவன் வந்தால் தானே இவங்க இந்த கேஸை முடிக்க முடியும் இந்த ஆட்சியில். அதனால் என்ன பண்ணிட்டான், அவன் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்கவுங்களுக்கு பணத்தை கொடுத்து சரி கட்டிட்டான். செந்தில் தான் சரி கட்டிட்டான். இப்போ என் பிள்ளை செத்தா அவன் வருவான் உள்ள. இவங்க கேஸ் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு. அதுதான் சார் நடந்தது. என் பிள்ளை நேற்று 8 மணிக்கு பேசுகிறானே, என் பேத்திங்க தூங்கின்னு இருக்குது. அம்மா எழுப்புமா, இந்நேரம் வரல தூங்குற ஆளுங்களான்னா. இல்லைப்பா குழந்தைங்க எல்லாம் ஒன்றா தூங்குதுங்கன்னு. அப்போ அவன் என்ன சொன்னான், போட்டோ அப்படி அவளுங்க 2 பேர் அப்படின்னா. இப்போ அம்மா ஆயா எல்லாம் ஒன்றா தூங்குறாங்க. நான் வரேம்மா, நான் வராதே போயிட்டானே என் குழந்தை. நேற்று உங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாங்க. பொய், அது பொய் இல்லை, பொய். அவன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறான். எப்பவுமே திருப்பதிக்கு தான் போவான் அவன், வேறு எந்த கோயிலுக்கும் போக மாட்டான்மா. உனக்கு கால் சரியாகட்டுமா, நம்ம ஒரு டூர் திருச்செந்தூருக்கு போனோண்டா, உன் ராசி திருச்செந்தூருக்கு போனோண்டான்னு.
உன் கால் சரியில்லையே, நான் எங்கன்னா இட்டுன்னு சுத்தத்துக்கு ரெடி ஆகட்டும், நம்ம எல்லாம் போகலாமான்னு. என் பிள்ளைக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது சார். இருக்கு சார். இவங்களுக்கு என்னன்னா இவனை முடிச்சுட்டா நம்ம பேர் எடுத்துக்கலாம். அதுதான் கிடையாது. துப்பாக்கி வச்சிருந்தா குண்டு போட்ட அன்னைக்கு அவனை சூட் பண்ணியிருப்பான். அவனே மூஞ்ச காட்ட மாட்டானே, அவனை பிடிக்கிறதுக்கு இல்லையே. என் புள்ள செஞ்சில பிடிக்கிறதானே போலீஸ். இப்போ சார் என் புள்ள ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா ஓடியார வீட்டுக்கு ஓடியார எங்கக்கிறான், வா நீ வந்து உக்கார் அப்படின்றிய. அன்னைக்கு சம்பவத்தை அன்னைக்கு பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறாள், அவ்வளோ பிடிக்கிறதானே, எவ்வளோ பிடிக்கல. அப்போ நீங்கள்லாம் கூட்டு கலவானீங்க. என் புள்ள யாரும் இல்லைன்னு போட்டிங்க. ஆனால் அது பெருமாளோட நாளில் பெருமாள்கிட்ட வரங்கேட்டு பெத்த அந்த நாள்லேயே அது போய் நல்லபடியாக பதிவோடு சேர்ந்துச்சு. இருக்கிறவன் அனுபவிக்க போகிறான். அவனை சூட் பண்ண குடும்பம் நாசமாக போவோம். என் வயிறை எரியுது, என் குழந்தை திரிஞ்சு உக்காருது. 10 வருஷம் ஆகுது, எந்த தப்பும் கிடையாது. அப்போ என்ன சொன்னாங்க, டெஸ்ட் வச்சு நடத்தி அங்கங்கே ஆசிரமத்துக்கு அன்னதானம் பண்ணின்னு. போன மாதம் அவனுக்கு பர்த்டே 3 இடம் அன்னதானம் பண்ணான். ஸ்டான்லி ஹாஸ்டல் பக்கத்தில் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு அன்னதானம். இங்கே பிள்ளையார் கோயில் தெருவில் குழந்தைங்க டெஸ்ட்டில் படிக்கிற குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு அன்னதானம் பண்ணான். ரிப்பன் பள்ளிக்கு வந்து அவருடைய பிறந்த நாள் மறுநாள்ன்ட்டு அங்கே இட்டுன்னு வந்து அன்னதானம் பண்ணி கூட வந்தவங்களெல்லாம் அறக்கட்டளை வச்சுருக்காரு, படிக்க வைக்கிறாரு. பைக்கில் கிடையாது சார், கார் தான் சார். இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அதெல்லாம் தெரியாது பையனுக்கு, ஒன்றுமே தெரியாது. எப்போ நைட்டு கூட்டி போயிருந்தா நேற்று காலையில் 7:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறானா, நான் படுத்துன்னுக்கிறேன். லீவ் இல்லை, பசங்களுக்கெல்லாம் லீவ் இல்லை, பேத்திங்களை பார்க்கணும். இன்றைக்கி நாளைக்கு அந்த குழந்தைக்கு பிறந்த நாள். அம்மா நான் வரேம்மா, துணியெல்லாம் எடுத்துன்னு வரேன், கொஞ்சம் உடம்பு ஊழ்ந்துட்டுக்குது, என் துணியெல்லாம் எடுத்துன்னு வரேன், யாருக்குன்னா கொடுத்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை வரும்போது துணியெல்லாம் எடுத்தாந்து துவைச்சி அயன் பண்ணி வைமா அப்படின்னு சொன்னால் சரிடா இன்றைக்கி வர. அந்த குழந்தைங்க எத்தனை வாட்டி ஃபோன் போட்டுது சார். அந்த பாவம்லாம் அவங்களுக்கு இடிக்காதா? இப்போ சமீபத்தில் ஏதாவது விசாரணை நடந்ததா சார்? 15 வருஷத்துக்கு முன்ன வேலூரில் ஒரு சம்பவம் ஜெயிலில் நடந்தது. அப்போ வந்து சூப்ரண்ட்டை போட்டு அந்த ஊர் ஜனங்க அடிக்க போய் அவர் நம்ம ஜாதிக்காரு, நம்ம விட்டு கொடுக்கூடாதுன்னு போய் இறங்கினான் சார். இறங்கி தட்டில் ஒருத்தனை அடித்து தையல் போட்டு டிவியெல்லாம் போட்டாங்க. அந்த கேஸ் இப்போ வாரண்ட் வச்சு கூப்பிட்டாங்க சார். அதுக்கு டெய்லியும் போய் சைன் பண்ணிக்கிறான். முந்தா நாள் கூட கோர்ட்டுக்கு போய் சைன் பண்ணிக்கிறான் சார் வேலூருக்கு. முந்தா நாள் கூட நேற்று லீவ் இல்லை, நேற்று போகல. இவன் காலிலேருந்து 8 மணிலேருந்து ஃபோனே வரலையேன்னு ஜெய் சாருக்கு ஃபோன் போட்டேன், அவன் வக்கீலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சாருக்கு ஃபோன் போட்டேன், கூட இருக்கிறவர் ஒருத்தருக்கு ஃபோன் போட்டேன். 2 வக்கீல் என்ன சொல்கிறேன், இல்லைம்மா அவன் கோயிலுக்கு எங்கன்னா போயிருப்பாங்க, எதுவும் ஆகாதுமா, ஒன்றும் இல்லைம்மா, அவரு தான் கேஸெல்லாம் முடிச்சிட்டாருமா, ஒன்றுமே இல்லையம்மா அவருக்கு, ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க சார். எனக்கே தெரியாது சார். நாங்கள் 7 மணி வரலாம் படுத்துன்னு சாயங்காலம் வரைக்கும் உங்களோட பேசிட்டு இருந்தோம். இல்லை சார் 8 மணிக்கு ஏதோ போனேன். 8 மணிக்கு காலையில் 8 மணிக்கு என்கிட்ட பேசுகிறான். நேற்று காலையில் 8 மணிக்கு எனக்கு பேசுகிறான். குழந்தைங்க ஸ்கூல் போயிடுச்சேன்னா, இல்லை லீவு தாண்டா, இன்னுமா தூங்குற ஆளுங்க, அவங்கள போட்டோ எடுன்னா பார்க்கணும், போட்டோ எடுன்னா. அப்போ நான் சொன்னேன், அவங்க அம்மா ஆயாலாம் ஒன்றா தூங்குறாங்கடா, கொஞ்சம் நேரம் பொறுத்து போடுறான்னு. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோனே வரல சார். அவன் 12:15 பேசிக்கிறான் சார், ஃப்ரெண்டுக்கிட்ட 12:15 பேசிக்கிறான் சார். வீட்டுக்கு வர வீட்டிலே தங்க மாட்டான் சார். வருவான், கொஞ்ச நேரம் இருப்பான், குழந்தைங்கள பார்ப்பான், துணிக்கினி அழுகு துணி தான் எடுத்தாந்து போட்டு துவைச்சி அயன் பண்ணி வச்சு அதை எடுத்துன்னு போயிடுவான் சார். அந்த ஒரு வேளை சாப்பாடு. மனைவி இல்லை சார், கல்யாணமே ஆகலை சார். 8 மணிக்கு என்கிட்ட பேசினான், அவ்வளோதான் சார். 12 மணிக்கு யாருக்கிட்டே ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிறான் சார். இது வந்து சதி சார், சதி. இது வேணும்னு பண்ணது தான், நல்லா தெரியும். என் குழந்தைக்கு எந்த மோட்டிவும் கிடையாது, எந்த கேஸும் கிடையாது. சொல்கிறாங்களா 50 கேஸுக்குது 70 கேஸு, ஒரு கேஸும் கிடையாது. இப்போ இந்த வேலூருக்கு டெய்லியும் போயின்னுக்கிறான். அது கூட என்ன பண்ணான் தெரியுமா, ஃபோனு வந்து வீட்டில் வந்து கேட்டாங்க எங்கன்னுட்டு. நான் சொன்னேன் எங்கேங்கிறான் தெரிலன்னு. போயிட்டு அவனுங்களே காசை வாங்கி போயிட்டானுங்க. 2 பேர் 2000 பார்த்து பேசி கொடுறா, அவங்களுக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். 2 பேருக்கு 2000 கொடுத்து அனுப்பி. என் பேர் கண்மணி சார்.
நான் இங்கே தான் சார் ஒர்க் பண்ணியிருந்தேன், இப்போ தான் ரிட்டையர்ட் ஆனேன். இங்கே பாருங்க, அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி வாழ போகிறேன்லாம் சொன்னார். 10 வருஷம் ஆகுது சார். 10 வருஷம் அதான் அந்த புத்தகங்கள்லாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சு, நிறைய உதவி பண்ணார், ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ சுட்டு கொள்றதுக்கான காரணம் என்னெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லுங்க. அது இந்த செந்தில் தான் சார், வேற எந்த மோட்டிவும் இல்லை சார். இவர் ஒருத்தர் தான். இப்போ பாரு, அவர் வருவார் பாரு, முழு பேர் ஆமாம், அவர் வருவார் பாருங்க. ஏன்னா இந்த ஆட்சியில் வந்து இந்த கேஸ் இது மாதிரி பண்ண முடியல, அவனை ஒழிச்சு வச்சுட்டு எதுவும் பண்ண முடியல. இப்போ அவன் இல்லாத நம்மளுக்கு அசிங்கமாகிடுமேன்னு இதுதான் என்ன பண்ணல, என்ன என்கவுண்டர் பண்ண விட நான் போகிறேன். அவன் தான், அவனால தான் இன்றைக்கி என் பிள்ளை சேர்த்தான். கோர்ட்டுக்கு வந்தவொடனே பாம் அடிச்சானே சார் தேனாம்பேட்டை சிக்னலில். அப்போ என் குழந்தை சாவணும்னு சாவலை, இவன் பண்ணதுக்கு தான் இவன் செத்துறான் சார். அவன் என் பாலாஜிக்கு விரோதமாகி 5-6 கொலை பண்ணிக்கிறான் சார். பாலாஜி கூட ஃப்ரெண்டு எல்லாரும் கொலை பண்ணிட்டான். ஆளை வச்சு 6-7 பேரை பண்ணிட்டான். ஆமாம், 6-7 பேர். பாலாஜி ஃப்ரெண்டு தாடி சுரேஷை பண்ணான், ஹாஸ்பிட்டலே வச்சு பண்ணான், தாடி சுரேஷை பண்ணான். அப்புறம் வந்து பொக்கரவியை பண்ணான். அப்புறம் இன்னும் 4-5 பேர் அவன் ஃப்ரெண்டுங்களே பண்ணிட்டான். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ பாலாஜி வந்து அவன் ராசிக்கு இவன் மாட்டலை, இவன் கையில் மாட்டலை, அதனால் இப்படி பண்ணிட்டான். எல்லாம் உடந்த, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உடந்த. ஆமாம் நீ சார் போலீஸ் சுடுனா உன் மேலே 50 கேஸுக்குது, நான் சுட்டேன்னு சொல்லலாம் சார். ஒன்றுமே இல்லையா சார், அவங்க சுடுறதுக்கு சான்ஸே இல்லையே. கோர்ட்டுக்கு போயிட்டு வரானே, வேலூருக்கு டெய்லியே போகிறானே. வேலூர் கோர்ட்டுக்கு போகும்போது ஃபோனை வந்து இப்படி அவங்க ஜட்ஜை பார்த்த மாதிரி பாக்கெட்டில் வச்சுட்டுக்கிறான், கேமரா எடுக்கிற மாதிரி. அந்த பக்கம் அவங்க போய் அந்த பக்கம் போயிட்டுக்குது. அவங்க என்ன நினச்சிக்கினாங்க, நம்மளை கேமரா எடுக்கிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கண்டிஷன் பேல் கையெழுத்து போடணும் ஜட்ஜி, வேலூர் ஜட்ஜி. அதுக்கு டெய்லியும் மெட்ராஸ்லேருந்து போயின்னு இருந்தான் சார். முந்தா நாள் கூட போட்டுக்கிறானே வேலூர் போய் கையெழுத்து. கோர்ட்டாண்ட போலீஸ் என்ட்ரி இன்ஸ்பெக்டரு வீட்டாண்ட வந்தார். நாங்கள் யாரும் இல்லை, வீடு இடிச்சிட்டு நான் சின்ன பையன் வீட்டில் போயிட்டேன். அப்போது கத்தனா, நீ போமா, ஃபோன் பண்ணுறாங்க, நம்ம வீடு ஃபஸ்ட்டு வீடாக இருக்க தொட்டு பிரச்சனை வருது, உன்னால் நம்ம பில்டிங்கே இடிக்காதக்கிறாங்கன்னு. நான் போகிறேன்டான்னு காலி பண்ணிட்டு நான் போயிட்டேன். நான் போய் 10 நாள் 5 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 4 நாள் முன்னே பீச் கோர்ட்டு ஹைகோர்ட்டோ தெரில 20 பேர் சுற்று போட்டாங்களாம். அப்போ இவன் கேட்டுருக்கிறான், என்ட்ரி இன்ஸ்பெக்டர் இருந்திருக்கிறார். அதில் முன்னாள் வந்து பார்த்துக்கிறாரு, வீடெல்லாம் இடிச்சிட்டுக்குத பார்த்துட்டு போயிட்டாரு. அங்கே கோர்ட்டாண்ட போகும்போது அவன் கேட்டானா, ஏன் சார் என்னை சுற்று போடுறீங்க, என் மேலே என்ன கேஸ் இருக்குது? எந்த கேஸும் இல்லை, நான் 10 வருஷமாக ஆச்சு, நான் திருந்தி வாழுறேன், என் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, எதுக்கு பார்க்க? இல்லை உன்னை டிசி பார்க்கணுன்னு சொன்னார், அதுக்கு தான் இன்ஸ்பெக்டர் சொன்னாரான். அப்பா டிசியை போய் பாருன்னு. அதுக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துச்சு. அப்போ என்ன, டிசிக்கு ஒரு மூட்டை, சட்டசபைக்கு ஒரு மூட்டை போயிடுச்சு. செந்தியில் பிடிக்கிறதானே, கொலை பண்ணி தானே சுற்றுறான். இப்போ நான் எங்கள் தம்பி என் புள்ள ஒரு தப்பு பண்ணால் உடனே ஓடியார, எங்கேக்கிறான் தம்பி, எங்கேக்கிறான் அம்மா, எங்கேக்கிறான் அண்ணி, எங்கேக்கிறான்னு வலிச்சுன்னு போறிய. சந்தில் பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறாளடா அன்னைக்கு, அவ்வளோ இட்டு மங்கால இவ்வளோ தூரம் ஆயிருக்குமா? பொண்டாட்டிக்காக கூட வந்திருப்பான்ல. இப்போ அவனுக்கு பிரிய ஆயிடுச்சு. இப்போ வருவான் பாரு. இப்போ வந்தானா என்ன ஆவான், சட்டசபைக்கு நல்ல பேர், நாங்கள் பாரு காப்பாற்றிட்டோம் அப்படின்ட்டு. அவன் பண்ண வேலை தான் அவனுக்கு எல்லாமே உடந்த, செக்ரட்டரியேட்லேருந்து உடந்த. சார் அம்மாவால் அவன் திருந்தினான் சார், ஜெயலலிதா அம்மாவால் திருந்தினான் அவன். எப்படின்னா ஃபைல் எடுத்துமே அந்த அம்மா டேபிள் போது பாலாஜி பேர் தான் ஃபஸ்ட்டு. அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இது யார் இது பாலாஜி, காக்கத்தோ பாலாஜி, இது வந்து பெருமாளுடைய நாமம், எடு பையில வீசி அடித்தாங்க அம்மா. அதுக்கப்புறம் அங்கே இருந்த பிஓ சாயந்தரம் ஓடியாந்து, ஜி உனக்கு நல்ல அனுகிரகம், பெருமாள் அனுகிரகம், உனக்கு அம்மாவே பையில தூக்கி கடாச்சிட்டாங்க, உனக்கு எந்த குறையும் இனி இருக்காதுன்னு. அம்மா சொன்ன சொல்லுக்கு 10 வருஷமாக எந்த பிரச்சனையும் கிடையாது. அம்மா சட்டசபையில் உட்காராத முன்ன இருந்த கேஸெல்லாம் இந்த 10 வருஷத்தில் முடித்தான். அதுலேருந்து ஒரு கேஸ் கிடையாது. ஏன்னா அம்மா வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும், அவங்க நம்ம பையில தூக்கி அடிச்சிட்டாங்க, இனி ஒரு தப்பு பண்ணால் அது அம்மாவுக்கு கசுங்க, அந்த வார்த்தைக்கு மதிப்பு இல்லாத போயிட்டோன்ட்டு என் புள்ள திருந்திது, எந்த கேஸும் கிடையாது. இப்போ தான் வாரண்ட் இருக்குதுன்னு 15 வருஷத்துக்கு முன்னே நடந்தது, ஜெயிலில் நடந்த கேஸுக்கு வாரண்ட்டுக்கு வீட்டுக்கு வந்தாங்க 2 பேர். நான் சொன்னேன், சார் எங்கேக்கிறான்னு தெரியாது அப்படின்னு. இல்லைம்மா சும்மா பார்க்க வந்தோம், வீடு இங்கே தானம்மா, போலீஸுன்னு சொல்ல அன்யூனிஃபார்மில் வராங்க, சும்மா பார்க்க வந்தம்மான்னு. இல்லை சார் அப்படின்னு. அவங்க ஃபோன் நம்பர் இருக்குதா? தெரியாது சார்.
அதோடு போயிட்டாங்க. திருப்பி அடுத்து 2 பேர் வந்துக்கிறாங்க. அப்புறம் என்னான்னு கேட்க சொல்லி வக்கீலை விட்டு கேட்க சொன்னான். அப்போ வக்கீல் சொன்னார், இந்த மாதிரி வாரண்ட் இருக்குதுப்பா அவனுக்கு வேலூரில், வாரண்ட்டு போட்டாங்க. நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேனே, எப்படி வாரண்ட்டு? அந்த ஜட்ஜம்மா என்ன பண்ணிடுச்சு, உன் ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கின்னு கேமரா எடுக்கிறேன்ல அந்த பேஜ் இப்படி திருப்பி வச்சுக்கின்னு இருந்துருக்கிறான். அதுக்கு பயம் வந்துடுச்சு, நம்மளை பற்றி எதனா போட்டுற போகிறான் வெளியே போயின்னு ஃபோனால் வந்து கண்டிஷன் பெல் கையெழுத்து கொடுத்துடுச்சு. 10 நாளாக போயின்னுக்கிறான் வேலூருக்கு. ஐயோ இந்த பொம்பளை வேறு வாரண்ட்டு போட்டாலே நம்ம கையெழுத்து போடணுமே, டெய்லியும் மெட்ராஸுக்கு வந்து போகணுமே, இது ஒரு தலைவலி ஆயிடுச்சுன்னு. முந்தா நாள் மொகரம்ன்ட்டு போவாத நின்ட்டான் லீவுன்னு. அப்புறமா வக்கீல கேட்டதுக்கு இன்றைக்கி இல்லை மொகரம், டேட்டு மாறிடுச்சு, நாளைக்கு தான் மொகரமு, நாளைக்கு போய் கையெழுத்து போட சொல்லு. போட்டு 24ஆம் தேதி கேஸ், அந்த கேஸ் முடிக்கிறதுக்கு இருக்குது. எல்லாம் பேசி வச்சுக்கிறோம் 15 வருஷமாக. 2 பேரில் ஒருத்தன் அப்ஸ்காண்டட் ஆகிட்டானா, ஒருத்தனை வச்சு 5 வருஷமாக ஓட்டினுக்கிறேன். என்ன கதை? பேக்ரவுண்ட் ஆள் இல்லையா? என் வீட்டில் அடுத்த ரவுடி இல்லை, என் சின்ன பிள்ளை எதுக்கும் போகாது. அதனால் வந்து பண்ணானுங்க, நல்லா இருக்க மாட்டானுங்க. அவன் சுட்டாம்பார், அவன் பொண்டாட்டி புள்ள அல்லோகொல்லன்னு சாவும். அவன் என்னைக்கு தாலி அறுத்து நிற்பா. வரமல்ல போலீஸ் எஸ்கார்டெல்லாம் வந்தால் என் பிள்ளைய வாழ்த்திட்டு போவாங்க. பாலாஜி ஒரு கல்யாணம் பண்ணுப்பா, ஒரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டானம்மா. என்னம்மா பண்ணுறது நாங்கண்ணா? அம்மா கல்யாணம்னா சும்மா ஆயிடுச்சா? என்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி தான் பொண்ணு கேட்கணும். அப்படி கல்யாணம் பண்ணிவிட்டு, ஆனால் ஏழை பொண்ணா பாரு, வரதட்சணைலாம் இல்லை, வசதி இல்லாத பொண்ணா பாரு. அந்த பொண்ணை பார்த்து அதுக்கிட்ட கூட எல்லா கதையும் சொல்லணும். இப்படி இருந்தாருமா, இப்போ இப்படி இருக்கிறாருமான்னு எல்லாத்தையும் சொல்லு. நீ போய் துருத்துன்னு கல்யாணம் பண்ணிட்டுன்னு வந்து விட்டுட்டு அவன் 6 மாதம் வாழ்ந்துட்டு அப்புறம் எல்லோரும் இந்த கதைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கா, அவள் போயிடுவா. அப்போ என்ன சொல்லுவாங்க, டே அதான பாலாஜி பொண்டாட்டி, அந்த அசிங்கம் இருக்கக்கூடாது, கௌரவமாக வாழ்கிற புள்ளப்பா என் புள்ள சொல்லு. காட்ட மாட்டுறாங்களே, வர்ணமாக இருந்தோம். அப்புறம் நல்லா வருது வாயில். என்திரிலேருந்து வரணுமா, வேசாட்பாடிலேருந்து வரணுமா, அவங்கெல்லாம் வந்த ஒரு பட்டம் உடல் உறுப்பு தானே பண்ணிக்கிறான். ஆமாம், எல்லாருக்கும் ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறான். போன மாதம் அவனுக்கு பிறந்த நாளுப்பா, எத்தனை ஹாஸ்டலுக்கு அன்னதானம் பண்ணான். இன்றைக்கி என் குழந்தைக்கு பேத்திக்கு பிறந்த நாள். முந்தா நாளில் போய் அங்கே வல்சர் வாக்குத்தாண்ட எங்கள் ஹாஸ்டலுக்கு தான் போய் பேசிட்டு வந்து, அவங்க சாப்பாட்டுக்கு பணம் தான் கட்டணும், நீங்கள் செய்துன்னு வரக்கூடாதுன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவங்களே சொன்னாங்க, எண்ணெய் இல்லை மேடம், அரிசி இல்லை, நீங்கள் எதனா ஒன்று செய்யுங்கன்னு. அப்போ ஃபோனில் பேசுகிறான், அம்மா அரிசியும் வாங்கி கொடுக்கலாம், எண்ணெயும் வாங்கி கொடுக்கலாம், பசங்களுக்கு சாப்பாட்டுக்கும் பணம் கட்டலாமா, நீ முன்னாடியே பேசிவிட்டு நான் நாளைக்கு வரேன், வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அதுக்கிட்ட சொல்கிறான், அம்மா நம்ம 2 பேர் போகலாம், 2 பேர்த்திங்க 2 பேர் போகலாமா, நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துன்னு வரலாமா, கடைக்கு இட்டுன்னு போகிறேன்னா என்ன கலர் வேணும், பிங்க்கு கலர் வேணும். ஏம்மா இப்போ தானம்மா பிங்க் கலர் எடுத்து கொடுத்தேன்ப்பா, அது வந்து டார்க்காக இருக்குதுப்பா, லைட்டாக எடுத்து கொடுப்பா. இவ்வளோ கதை பேசுகிறான்பா. நான் வரேம்மா, நாளைக்கு உடம்பு பிடிச்சிட்டு இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வரேன். ஆமாம், எந்த விதம்னா அவனே அத்தினி கொலை பண்ணிட்டு தலை மறுவாக்குறானே, அவனை பிடிக்கிறதானே தேடி பிடிக்க முடியல. அவன் எல்லா இடத்துக்கும் பணத்தை கட்டி 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 சரி பண்ணுறான், புரியுதுங்களா? என் புள்ள கூட இருந்த ஆளுங்கள் எல்லாரும் அடிச்சிட்டான். அதனால் வந்து அவனுடைய சதி தான் இவங்க கூட்டணி. நல்லா தெரியும். எப்பா நாங்கள் 7 மணி வரல நான் படுத்துனுக்கிறேன், என் உடம்பு சரியால அப்படின்ட்டு என் தங்கச்சி அழுதுன்னே ஃபோன் பண்ணுறா, எக்கா நீ பார்க்கலையா டிவியை? நான் பார்க்கலம்மா டிவியை, நம்ம வாரி குத்துட்டோம்க்கா பிள்ளைய, எங்களுக்கு கால் இல்லைப்பா, தம்பிக்கார வேலை பண்ணா போட்டு அந்த பெருமாளுடைய நாள், நான் பெருமாள்கிட்ட பிச்சை கேட்ட அவனை பெத்த, அவனுடைய நாள்லே போகிறான். கடவுளை அவனுக்கு காட்டுவாங்க, காட்டாத போக மாட்டாங்க. என் புள்ள தர்மகத்தா பசினா கூட ஒருத்தரை பார்த்துட்டு இருக்காது. ஒரு காரில் போக பிச்சைக்காரன் யாரா காசு கேட்டால் கூட நான் 5 ரூபாய்தாம்மா, மனசாட்சி இருக்குதாம்மா அவனுக்கு, 5 ரூபா கொடுக்குறியம்மா, அவங்க என்னம்மா சாப்பிடுவாங்க? ஒரு 20-30 போடுமா, ஒரு டீ பண்ணாவது சாப்பிடுவாங்கன்னு.
என் குழந்தை தர்மகத்தை வச்சு என் குழந்தை இந்த மாதிரி மூடி வச்சு கழுத்து அறுத்தாங்களே, அவங்க குடும்பம் நாசமாக போவோம். என் வயிறு எரியுதே. என் குழந்தை காக்கத்தோப்புள்ள வந்து 20 வருஷம் ஆகுது சார், 20 வருஷம் ஆகுது. வயசுக்கு வந்த பொண்ணுங்களாம் கேட்ட காக்கத்தோ பாலை தெரியுமாட்டா, நான் பார்த்ததே இல்லைன்னா சொல்லுங்க. என் குழந்தை அந்த மாதிரி தான் கௌரவத்துக்கு கட்டுப்பட்ட குழந்தை. போலீஸ்காரன் கூட ஒன்று சொன்னால் அதை கரெக்டாக முடிப்பான். போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, இன்றைக்கி வரணுன்னா வருவான். அந்த மாதிரியான புள்ள, நல்ல புள்ள என் குழந்தைய. ஊர் ஜனம் யாருமே என் பிள்ளைய தப்பானதுன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்றாங்க போலீஸ்? இவ்வளோ நேரம் போயிட்டு வெயிட் பண்ணீங்க, என்னென்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க, வேசார்பாடி இருந்து இன்ஸ்பெக்டர் வரணுமா, ஏசி வரணுமா, பேப்பர் எடுத்துன்னு வரணுமா, ஒரே குண்டு சுட்டுக்கிறாங்களாம் இந்த இடத்துல. அந்த காரில் போகும்போது நாட்டு வெடி குண்டு வச்சதா சொல்கிறாங்க. ஆமாம் சார், அது அவன் தான். இவன் கூட இருந்த கூட்டாளியெல்லாம் என்ன பண்ணிட்டோமே, எல்லாரையும் அடிச்சிட்டோமே. இவன் ஒண்டியாகிறானே, இவனை அடிச்சுட்டா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம மெட்ராஸில் போய் வளர்த்தலாம் பார். யார் நாட்டு வெடி குண்டு? நாட்டு வெடி குண்டு போட்டது யார்? செந்தில் தான், ஆள் வச்சு தான் போடுவான். அவன் வரமாட்டான். அவன் மூஞ்ச தெரியலன்னு தானே விடுறாங்க. அவன் மூஞ்சி தெரியாத ஏன் வாழ விட்ற சொல்லு? கூட்டணி தானே அது, மூஞ்சி தெரியாத ஏன் விட்ற? என் பிள்ளை கூட தான் காக்கத்தோ புள்ள வந்து 20 வருஷம் ஆகுது. எங்களை பிடிக்கிறிய, ஏன் பிடிக்கிறப்போ? அப்போ அவளை பிடிக்கிறது தானே, அவங்க அம்மா அப்பா பிடிக்கிறது தானே, அவங்க அண்ணன் தம்பியை பிடிக்கிறது தானே. குடும்பத்தை இவ்வளோ பேரை பிடிச்சி போட்டிய, இவனை சாவச்சிட்டாங்கண்ணே. அவங்க வீட்டால ஒரு ஆளை பிடிச்சியா சொல்லு? ஏன் பிடிக்கல? பணம் பணம், அவ்வளோ பணம். என்கிட்ட பணம் இல்லை. ஊர் பேர் என்ன? பாலாஜா. ஐயோ கோட்டீஸ்வரன், எவ்வளோ பணம் வச்சுக்கிறான்னு. ஒன்றும் இல்லை, இருக்கிற வீடே கோர்ட்டில் இருக்குது, பேங்க்கில் இருக்குது, ஆதாரத்தோடு இருக்குது. அதான் என்னை கேட்டாங்க, போன மாதம் வந்தோம், உங்களுக்கு பணம் இல்லைன்னு. எங்களுக்கு பணம் இருக்குது இல்லை, அது ஏடிஎம் கார்டு இருக்குது இல்லை, அதை வச்சு போட்டால் தெரிஞ்சுது. ஆதார கார்டு வச்சு போட்டால் உன் மேலே என்ன இருக்குது மொத்தமாக தெரியும். அதை போய் போட்டுப்பார். என் பிள்ளைங்க எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்கன்னு அதில் தெரிஞ்சிடும். சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத சார்னு. இப்போ இவங்க வந்து போலீஸ்காரங்க உடம்பு கொடுத்தாங்கன்னா அந்த உடல் தானத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு தெரியாது சார், அவன் தான் சார் சொல்லுவான். அம்மா உடல் தானத்துக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டம்மா, அடுத்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனால் உதவுனம்மா, அதுதான்மா நல்லது. மண்ணில் போகிறது என்னம்மா உணுது மாமா அவங்களது. கோபி மாமா அது வானா, அவன் குடிப்பான்ல, அவனது வானா. பழனி மாமா அது உண்டு, சித்திது, மணிகண்டது, எங்கள் மருமகளுது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேம்மா. தானம் பண்ணம்மா, தானம் பண்ணிட்டு போகலாமா, என்னம்மா உலகத்தில் வாழ போகிறோம் அப்படின்னு. பண்ணல, அவங்க வந்தால் தான் பண்ணுவாங்களா.